அனைவருக்கும் சாய் சமையலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு முழு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 2 தக்காளி அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சிக்கணும். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சமாக கடுகு. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காக ஒரு 2 கல்லுப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நடுவில் கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா திக்னஸாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நம்ம சின்ன வெங்காயம் மசாலா அரைச்சி போட்டதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.